சொல்றேன், மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். ஒவ்வொரு ஊழலா வெளியில வரும் போலயே ஒவ்வொரு வேஷமா கலைஞ்சிரும் போலயே இங்க இருக்கிற நிறைய பேரு நடுங்கி போய் இதுல நம்ம மேல அவதூறு வேற. இப்ப புதுசா ஒரு வெப்பன் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன தெரியுமா? அவங்க தயவால தான் நம்ம ஆட்சி நடக்குதான். மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. மனசாட்சி உள்ள சக்திகளோட ஆதரவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நாங்க தான் அனுப்பி வச்சோம் அப்படின்றாங்களே. அனுப்பி வச்சவங்களுக்கு மினிஸ்ட்ரியில இடம் கொடுத்தா ஏன் கதறீங்க? ஏன் இவ்வளவு கோவம்? ஏன் இவ்வளவு கதறல்ஸ்? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. இதுல எங்க இருந்து நாங்க தான் அனுப்பி வச்சோம்னா புரியல. மக்களுக்கு நல்லா புரியும், எல்லாத்தையும் தெளிவா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதான் 5 நிமிஷம் பேசுனதுக்கே கொளத்தூரி இந்த ஆட்டம் அடிச்சு பேசுனா அப்புறம் என்ன பண்றது? அதனால மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இந்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களோ ஆக்கப்பூர்வமான யோசனைகளோ இருந்தா சொல்லுங்க. அதை நாங்க டெஃபரெண்டா எடுத்துக்கிறோம். ஆனா அதை விட்டுட்டு இந்த நக்கலு நையாண்டி சம்பந்தம் இல்லாத பேச்சு இதெல்லாம் பேசிட்டு அப்புறம் முதல்வருக்கு பதில் சொல்ல தெரியல அப்படின்னா அப்புறம் என்ன சோஃபா மாடல் ஆட்சியா? அது என்னன்னு புரியறதுக்கே எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த சோஃபா செட்டு, டேபிள் சேரு, டீபாய், பர்னிச்சர் பிசினஸ்லாம் வேற வெளியில போய் பண்ண சொல்லுங்க. அப்படி அந்த பிசினஸ் தான் பண்ணணும்னா நிறைய பிசினஸ் பண்ற மாதிரி வெளியில போய் பண்ண சொல்லுங்க. எங்க சட்டசபைக்குள்ள வேணாம். அதனால ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் இருந்தா சொல்லுங்க. டெஃபினட்டா அது சரியா இருந்தா நாங்க ஏத்துக்கிறோம். எனக்கு ஒரு குட்டி கதை ஒண்ணு ஞாபகம் வருது, சொல்லணும். ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேல கை வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி முத்தி தேடிட்டு இருந்தாராம். அப்ப கூட இருந்த ஒரு சின்ன பையன் என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒண்ணு இல்ல தம்பி, உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? இல்ல எங்களுக்கும் நக்கலா நையாண்டியா சம்பந்தம் இல்லாத குட்டி கதை இதெல்லாம் எங்களுக்கும் பேச தெரியும். அந்த கதையில பெரியவர் அப்படி சொன்னாரா, தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த கதையில பெரியவர் அப்படி கேட்டாரா.